தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம ரெண்டு விதமான மோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎம் மேட்ச்ல இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் மோட்ல இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மோட்ல தான். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை கைஸ். தேங்க்யூ. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அடிக்கவே முடியாது. இந்த சி பிளாக், பி பிளாக், ஏ பிளாக் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக உங்களை அடிச்சு தூக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வந்து சி பிளாக்ல இருக்காங்கன்னா இங்கேருந்து அழகாக நீங்கள் தாவலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஸ்பீட் பூஸ்ட்டை போட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே நான் தாவணும்னா கூட போதும். ஸோ அழகாக நான் இங்கே வந்து அடிச்சிடலாம். ஓகேங்களா? இல்லை நான் இன்னும் ஷார்ட்டாக கூட நான் என்னால் ஜம்ப் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் மறுபடியும் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் வந்து தாவி காமிக்கிறேன். இதுக்கு எக்ஸாம்பிள் வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி பிளாக்ல தான் இருப்பாங்க. நான் இப்போ வந்து பூஸ்ட் போட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக ஆட்டிக்கலாம். இது வந்து சி பிளாக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அடுத்து பி பிளாக் நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக இங்கே ஸ்பீட் பூஸ்ட்டை போட்டு கூட நீங்கள் தாவலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஜம்ப் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூஸ்ட் எதுவுமே போட தேவையில்ல. ஸோ நேரடியாக இங்கே போயிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணால் கூட போதும், ஆட்டோமேட்டிக்காக இது மேலே ஏறிடுவோம். பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரிக் அது கூட சொல்லலாம். இப்போ ஏ பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க. சாரி, சி பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் பார்த்துட்டீங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏ பிளாக்குக்கு நம்ம அட்டாக் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஏ பிளாக்ல இதே மாதிரி ட்ரிக் தான் நான் இப்போ வந்து டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஏ பிளாக்குக்கும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு தாவிடணும். ஸோ இந்த இடத்துல தாவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் நீங்கள் ஓடி போயிட்டு ஸோ இங்கே தாவணும். ஸோ இப்போ மறுபடியும் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பீட் பூஸ்ட் போட்டுக்கோங்க. ஸ்பீட் பூஸ்ட்டை போட்டு ஸோ அழகாக இங்கே நீங்கள் தாவனீங்கன்னா போதும், அழகாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்ப் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எவ்வளோ ஈஸியாக தாவ முடிஞ்சது பாருங்கள். ஸோ அழகாக நீங்கள் யாரை வேணால் இங்கே வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான ஆப்ஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபெக்ஷன் மோடில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து டிடிஎம்ல இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ டிடிஎம்ல இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணலன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் மெயினான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களால் நிறைய புல்லட்ஸ் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 கிரெனேடு, 2 புல்லட்ஸு, அதாவது ஒரு 500 புல்லட் நீங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கலேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 இல்லை ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், பொட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நான் M416 எடுத்துக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கீழே போட்டுறேன். ஸோ பாமையும் சேர்த்து கீழே போட்டுறேன். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்க புல்லட்ஸை என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ புல்லட்ஸ் இருக்குது நீங்களே பாருங்கள், 500 புல்லட் இருக்குது. ஸோ உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போனியும். 500 புல்லட்ஸ் ஒன் டைம்லேயே சிங்கிள் டைமில் உங்களால் எடுத்துகிட்டு போனியும். இப்போ நான் இப்போ உங்ககிட்ட புல்லட்ஸ் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட புல்லட்ஸ் கிடையாது. இப்போ வந்து வெறும் 40 புல்லட்ஸ் தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த புல்லட்ஸ் வந்து இந்த துப்பாக்கி வந்து கீழே போடுறேன் பாருங்க. ஸோ துப்பாக்கி கீழே போட்டுட்டு மறுபடியும் நான் என்ன பண்றேன், இதை பிக்கப் பண்றேன். ஸோ 180 புல்லட்ஸ் வந்துருச்சு பாருங்க. இதுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்துட்டு நீங்க ரெஸ்பாண்ட் ஆகி தான் வரணும்னு அவசியம் இல்லை. உங்க கையில் இருக்க துப்பாக்கி நீங்க கீழே போட்டுட்டு மறுபடியும் நீங்க அந்த துப்பாக்கி எடுத்தாலே போதும், 180 புல்லட்ஸ் அகைன் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான் இது. தேங்க்யூ.